இப்போ வாழைப்பழமும் மாம்பழமும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். 3 வாழைப்பழம் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு அரை மாம்பழத்தை வெட்டி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். இப்போ இந்த மாதிரி வாழைப்பழத்தையும் மாம்பழத்தையும் இந்த மாதிரி பீஸாக நம்ம இது பண்ணி வச்சுட்டோம். இப்போ செய்யலாம். இப்போது நெய் இல்லாட்டியும் ஆயில் ரெண்டில் ஏதாவது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த வாழைப்பழத்தையும் போடுறோம். இதோட இந்த மாம்பழத்தையும் ரெண்டையும் சேர்க்குறோம். இப்படியே மசிச்சுக்கணும். இப்படியே நைஸாக அமுக்கி விட்டுட்டு இருந்தால் நல்லா குழஞ்ச பழமாக இருக்கணும். வாழைப்பழம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்ல குழன்னு இருந்துச்சுன்னா அதை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மசிச்சுக்கணும். மசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும். இப்போ இது நல்லா மசிச்சாச்சு பாருங்க. இதோடையே ரவையும் சேர்க்குறோம். கொஞ்சமாக சேர்க்கணும். இது ரெண்டையும் கொஞ்சம் கிண்டி விடணும். அப்படியே ரெண்டையும் கிண்டி விட்டுட்டு இப்போ இப்படியே கிண்டி விட்டாச்சு. சிம்மில் வைக்கணும். எப்பயுமே ரொம்ப அதிகமாக வச்சோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு 6 ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். இதோடய சேர்த்து தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சீனியை நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்படியே மீடியம் இதில் கிண்டி விட்டே இருக்கணும். இப்படியே கிண்டி விட்டுருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாவு பதத்துக்கு வரும். நம்ம இதோடையே சேர்த்து தேங்காய் துருவலை ஆட் பண்ணுறோம். இதை இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். கெட்டியாக வர வரையில் நம்ம கிண்டிட்டு தான் இருக்கணும். அப்படியே இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தால் இப்படி இந்த மாதிரி கெட்டியாக வரணும். கெட்டியாக வர வரையில் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இறக்கிடலாம். இப்போது இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிக்கலாம். எண்ணெயை தேய்ச்சிக்கணும். எண்ணெயை தேய்ச்சோம்னா கையில் ஒட்டாது. இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி அழகாக இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி
இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு. உருண்டை பிடிச்சி இப்போ எனக்கு 8 உருண்டை வந்திருக்கு. இந்த மாதிரி பிடிச்சி கடாயை வச்சு நெய்யை ஊற்றி அதில் இப்படியே லேசாக அப்படியே வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ வந்து கடாயை வச்சு நெய்யை ஊற்றிட்டோம். எப்பயுமே அடுப்பு வந்து சிம்மில் தான், இந்த ஸ்வீட் தயாரிக்கிறதுக்கு சிம்மிலே தான் இருக்கணும். ரொம்ப பற்ற வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்படி நம்ம உருண்டையை பிடிச்சி வச்சுருக்கிறத வந்து இதுலேயே போடணும். நெய் ஊற்றிருக்கோம்ல, நல்ல வாசனையாக வரும். அதுதான் நல்லா இருக்கும். நெய்யிலே கொஞ்சம் பிரட்டி அப்படியே ரோஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். நெய்யிலே அப்படியே கொஞ்சம் லேசாக இது பண்ணால் போதும். இங்கே அப்படியே கொஞ்சம் பிரட்டி விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு அப்படியே ஒரு இதில் கிடைக்கும். இப்போது இந்த கிஸ்மிஸ் பழத்தை லட்டு மாதிரி செஞ்சாச்சு. வாழைப்பழத்தையும் மாம்பழத்தையும் வச்சு உங்களுக்கு லட்டு மாதிரி செஞ்சாச்சு ஸ்வீட்டு. இது குழந்தைங்க ஸ்கூலுக்கு விட்டு வந்தவுடனேயுமே இது டக்குன்னு செய்யறதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸு. இது சத்துள்ளதும் கூட. இப்போ இந்த பாதாம் பருப்பை இதில் தூவிக்கிறேன். பாதாம் பருப்பை நான் நுணுக்கி வச்சோம்னா அதை இப்படியே கொஞ்சம் லட்டு மாதிரியே கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு சுவையான உங்களுக்கு ஒரு லட்டு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.